வணக்கம். நம்ம ஏற்கனவே பயிற்சி 1.3 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சி போகலாம். இப்போ எண்களின் மதிப்பீடுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தேச மதிப்பு தான் பார்க்க போறோம். ஸோ உத்தேச மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது நியரஸ்ட் வேல்யூ. ஸோ நியரஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்டாக நம்ம எக்ஸாம்பிளுக்கே போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 8436. இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னா, இந்த 8436ல 100வது இடம் எதுவோ அதை முதல்ல அடிக்கோடிடணும். இது 1, இது 10, இதுதான் 100. சரிங்களா? இதை அடிக்கோடிட்டு இந்த எண்கள்ல விட்டுடணும். ஓகேவா? இப்ப என்ன செய்யணும்னா, இந்த அடிக்கோடிட்ட எண்ணுக்கு பக்கத்துல இருக்க எண்ணை பார்க்கணும். இப்ப 4ன்றது தான் 100வது இடத்துல இருக்கு, அதை அடிக்கோடிட்டு இருக்கோம். இந்த 4 பக்கத்துல என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த அடிக்கோடிட்ட எண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற எண்ணு வந்து 5, 5ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா அடிக்கோட்ட எண்ணோட 1 கூட்டிக்கணும். 5ஐ விட குறைவா இருந்ததுன்னா 0, 1, 2, 3, 4 இந்த எண்கள் இருந்ததுன்னா அடிக்கோடிட்ட எண்ணு கூட எதையும் கூட்டக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ அடிக்கோடிடணும். அவங்க எந்த இடம் சொல்றாங்களோ அந்த எண்ணை அடிக்கோடிடணும். 100னா 100வது இடத்தை அடிக்கோடிடணும். அடிக்கோடிட்டு அடிக்கோட்டிட்டு இருக்க பக்கத்துல இருக்க எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் அதை விட்டுடுவோம். அதை நீக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, அடிக்கோட்டு எண்ணுக்கு பக்கத்து எண்ணை மட்டும்தான் பார்க்கணும். இந்த 3 மட்டும்தான் பார்க்கணும், 6எல்லாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? அடிக்கோட்டு எண்ணுக்கு பக்கத்துல இருக்க எண்ணை பார்க்குறோம். 5, 5ஐ விட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த எண்ணு கூட 1 கூட்டணும். ஒருவேளை இல்லை 5ஐ விட குறைவா இருந்ததுன்னா அப்படியே ஒமிட் பண்ணிடணும், எதையும் கூட்டக்கூடாது. இப்ப நமக்கு 4ன்றது அடிக்கோடிட்ட எண் 100வது இடத்துல இருக்கிறது. பக்கத்துல 3 தான் இருக்கு. ஸோ 5ஐ விட குறைவு. அப்ப நம்ம எதையும் ஆட் பண்ணக்கூடாது. அப்ப இதோடைய ஆன்சர் 8400. சரிங்களா? எதை அடிக்கூடுறோமோ பக்கத்துல இருக்கிற எண்களை நீக்கிட்டு 0 போட்டுக்கணும். இந்த இடம் மட்டும் நம்ம 1 கூட்டி போடணுமா கூட்டாம போடணுமான்றதுக்கு இந்த எண்ணை பார்க்கணும். பக்கத்துல இருக்கிற எண்ணை அது 5, 5ஐ விட அதிகமா இருந்தா 1 கூட்டணும். 5ஐ விட குறைவாக இருந்ததுன்னா கூட்டக்கூடாது, அப்படியே போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இந்த கணக்கு பாருங்க, 78,794ஐ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 1000ங்களுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல இதுல 1000வது இடம் எது பாருங்க, 1, 10, 100, 1000. ஸோ இதுல எது 1000னா இந்த 8ன்றது 1000. சரிங்களா? இந்த 8 பக்கத்துல இருக்க நம்பரை பாருங்க, இந்த சைடு வலது பக்கத்துல 7 இருக்கு. அப்போ 5ஐ விட அதிகம். அப்ப அந்த 8 கூட 1 கூட்டணும். 8 கூட 1 கூட்டினீங்கன்னா 9. அப்ப 79. பக்கத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்கு நீக்கிறோம், 3 இலக்கங்களை நீக்கிறோம். அப்போ 3 0 போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து முழுமையாக்குறது. எந்த இடத்த அவங்க வந்து பண்ண சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு வந்து கொடுப்போம். இப்ப இங்க இவற்றை முயல்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் எத்தனை எண்களை அருகில் உள்ள 10களுக்கு முழுமைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 57, 10 இது 1, இதுதான் 10. சரிங்களா? அப்போ இது 5, 10, இதுதான் 10வது இடம். அப்ப இது பக்கத்துல இருக்க என்ன பாருங்க, 7. 7ன்றது எப்படி இருக்கு, 5ஐ விட அதிகமாக உள்ளது. அப்போ இது கூட 1 கூட்டிக்கணும். அப்ப 5 கூட 1 கூட்டிங்கன்னா 6. நீங்க எத்தனை இலக்கத்தை நீக்கிறீங்க, ஒரு இலக்கத்தை நீக்கிறீங்க. அப்போ 1 0. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 189. இதுல 10வது இடம் எது, 8. 8 பக்கத்துல என்ன இருக்கு, 9. அப்ப 5ஐ விட அதிகமா இருக்கு, 1 கூட்டிக்கணும். ஸோ இங்க 18 கூட 1 கூட்டினீங்கன்னா 19. ஒரு இலக்கத்தை நீக்கிறோம். அதனால இங்க என்ன போட்டுக்கணும், நம்ம ஒரே ஒரு 0 போட்டுக்கணும். இந்த எண்ணு பாருங்க, 3956. 5ன்ற இடத்துல நம்ம அடிக்கோடுவோம், 10வது இலக்கம். ஸோ 5 பக்கத்துல 6 இருக்கிறதுனால 1 கூட்டிப்போம். அப்போ 3096. 5ன்னு இருக்கிறது 6ன்னு வந்துடும். 6ன்னு ஒரு நம்பரை வந்து நம்ம நீக்கிறதுனால அங்க 0 போட்டுக்கணும். ஸோ எந்த இடம் சொல்றாங்களோ அந்த இடத்துல அடிக்கோடிடணும். இப்ப இந்த எண்ணு பாருங்க, இது 1, 10. அப்ப எங்க இருக்கும், இந்த 1க்கு நேரா தான் கோடு வரும். ஸோ 1 பக்கத்துல என்ன இருக்கு, 2. அப்ப 5ஐ விட குறைவா இருக்கு. அப்ப நம்ம அது கூட எதையும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாது. அப்போ 57, 31 அப்படியே போட்டுக்கணும். 1 பக்கத்துல ஒரு இலக்கத்தை நீக்கிறதுனால அங்க ஒரு 0 போட்டுக்கணும். இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா 10கள், 100கள், 1000கள் இது எல்லாத்துக்கும் முழுமையாக்க சொல்றாங்க. ஒண்ணா நம்ம போடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. 10னா 10வது இடத்துல பார்க்கணும், 100னா 100வது இடத்துல பார்க்கணும், 1000 1000வது இடத்துல பார்க்கணும். அந்த எண்ணுக்கு அந்த எண்ணை கோடிட்டு அடிக்கோடிட்டு பக்கத்துல இருக்க எண்ணை பார்க்கணும். அந்த எண்ணு 5, 5ஐ விட அதிகமாக இருந்தது அப்படின்னா
நம்ம என்ன பண்ணணும், 1 கூட்டிக்கணும். 5 5 விட குறைவா 5 கிடையாது, 5 இருந்தாலும் 1 என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். 5 விட குறைவா இருந்தா மட்டும்தான் கூட்டக்கூடாது. சரிங்களா? இப்போ முதல்ல இந்த கணக்கு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,34,678. இது வந்து 10க்கு 100க்கு 1000க்கு மூணுத்துக்குமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 ஒன்று தான் பண்ண முடியும், ஒரே டைம்லயும் மூணையும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 10, 10வது இடத்துல என்ன இருக்கு, 7 இருக்குது, இங்க இருக்குது. இது பக்கத்துல இருக்க நம்பரை பாருங்க, 8. 8ங்கிறது 5 விட அதிகம். அப்ப நம்ம ஒன்ன கூட்டணும். அப்ப 7 கூட ஒன்று கூட்டினீங்கன்னா 8. மீதி இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கும். சரிங்களா? 9,34,600. இந்த 7ன்றது இங்க என்ன மாறிடும்னா 8ன்னு மாறிடும். இப்ப 7க்கு அப்புறம் ஒரு இலக்கத்தை தான் நம்ம நீக்கிறோம், அதனால ஒரு 0 போட்டுக்கணும். புரியுதுங்களா? இதான் 10க்கு முழுமையாக்குவது. 100க்கு முழுமையாக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்துடணும். இதுதான் 100வது பிளேஸ். அப்ப இது பக்கத்துல இருக்க நம்பரை பாக்குறோம். 5 5ஐ விட அதிகம். 5 இருந்தாலும் கூட்டணும். 5 விட குறைவா இருந்தா தான் கூட்டக்கூடாது. அப்ப 5 விட அதிகமா தான் இருக்கு. 7ன்றது 5 விட அதிகம். அப்ப இது கூட 1 கூட்டணும், 6 கூட. அப்ப 7ன்னு வந்துடும். 9 3 4 7 வந்துடும். இது பக்கத்துல 2 இலக்கத்தை நீக்கிறோம், அதனால 2 0 வரும். அடுத்து 1000க்கு தோராயப்படுத்தணும்னா இதுதான் 1000. சரிங்களா? அப்ப 1000க்கு பக்கத்துல அந்த அடி கூட்டிடணும். உடனே அடி கூட்டிட்டு நம்பருக்கு பக்கத்து நம்பரை பாக்குறோம். 6ன்னு இருக்கு. 6ன்றது 5 விட அதிகம். அப்ப இது கூட கூட்டிக்கணும். ஒருவேளை இந்த 6 இருக்க இடத்துல 4 3 இருந்ததுன்னா கூட்டக்கூடாது. சரிங்களா? அப்ப என்ன வரும், 9 3 4 என்னவா மாறிடும், 5ன்னு மாறிடும். இதுக்கு அடுத்து 3 இலக்கத்தை நம்ம நீக்கிறோம். அப்ப இங்க என்ன பண்ணணும், 3 0 போடணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம தோராயப்படுத்துதல். இப்ப நம்ம எடுத்துக்காட்டு 1.4க்கு போகலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.14. ஒரு நகை வியாபாரி தனது வங்கி கணக்கில் ஜனவரி மாதம் 17,53,740 பிப்ரவரி மாதம் 15,34,300 செலுத்துகிறார். அவர் 2 மாதங்களில் செலுத்திய தொகையின் கூடுதலையும் வித்தியாசத்தையும் 1000ல் முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் எவ்வளவு தொகை, பிப்ரவரி மாதம் எவ்வளவு தொகைன்னு எழுதிட்டோம். அதுக்கு பக்கத்துல என்ன எழுதிட்டோம்னா உத்தேச மதிப்பு. அவங்க எதுல பண்ண சொல்லியிருக்காங்க, 1000. அப்ப 1000வது இடத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஸோ 1000வது இடம் எது, இதுல 3 பக்கத்துல என்ன இருக்கு, 7. 5ஐ விட அதிகம். அப்போ 3 கூட 1 கூட்டுறோம். அப்போ 17,54,000. அதே மாதிரி இதுல 1000 இடத்துல என்ன இருக்கு, 4 பக்கத்துல என்ன இருக்கு, 3 விட என்னது, 5ஐ விட 3 வந்து குறைவு. அப்ப எதையும் கூட்டக்கூடாது. அப்ப 15,34,000. இந்த 3 இலக்கத்துக்கு மேல 3 0 போட்டணும். கோடிட்ட நம்பருக்கு பக்கத்துல இருக்க இலக்கத்தை எதையுமே எழுதக்கூடாது, அதுக்கப்புறம் 0 தான் எழுதணும். சரிங்களா? இப்ப அவங்க அதோடைய கூடுதலுக்கும் வித்தியாசத்துக்கும், அப்ப கூடுதல்னா இதையும் கூட்டணும். கூட்டினா இந்த தொகை வரும். ஸோ இதுக்கு 1000த்தை முழுமைப்படுத்தணும்னா 1000வது இடத்துல 8 இருக்கு. 8 பக்கத்துல 0 தான் இருக்கு. ஸோ 5ஐ விட குறைவு. அப்ப நம்ம வந்து 8 கூட எதையும் கூட்டக்கூடாது. அப்ப 32,88,000. பக்கத்துல 3 இலக்கத்தை ஒமிட் பண்றோம், 3 0 போட்டுக்கிறோம். அப்புறம் வித்தியாசம்னாலே கழிக்கணும். எதை, இந்த மதிப்பையும் இந்த மதிப்பை கழிச்சோம்னா இந்த மதிப்பு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம 1000க்கு முழுமைப்படுத்துறோம். அப்போ 1000வது இடத்துல 9 இருக்கு. 9 பக்கத்துல என்ன இருக்குன்னா 4 தான் இருக்கு. ஸோ 4 இருக்கிறதுனால எதையும் நம்ம கூட்டக்கூடாது. அப்ப என்ன வந்துடும்னா 2,19,000 தான் வரணும். அவங்க ஆனா என்ன போட்டிருக்காங்கன்னா இதையும் கழிச்சு இப்படி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கான தோராயப்படுத்தல் வந்து 2,00,000 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னா 2,19,000 தான் நம்ம போடணும் தோராயப்படுத்துதல். சரிங்களா? இவங்க வந்து இந்த தோராயப்படுத்துதல்ல இதையும் கழிச்சுட்டு அவங்க ஆன்சர் எடுத்திருக்காங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வந்து செலுத்திய தொகைக்கு வந்து கூடுதலுக்கும் வித்தியாசம் தான். கூடுதலுக்கு கண்டுபிடிக்கிறோம், அதை தோராயப்படுத்தணும். வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், அதை தோராயப்படுத்தணும். இப்ப இதுல 1000வது இடத்துல 9 இருக்கு. 9 பக்கத்துல 4 தான் இருக்கு. அப்ப 4 இருக்கிறதுனால எதையும் கூட்டக்கூடாது. அப்ப என்னதான் வரும், 2,19,000 தான் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட், பெருக்கல் மற்றும் வகுத்தலின் மீதான உத்தேச மதிப்பு. இப்ப பெருக்கல்லையும் வகுத்தலையும் உத்தேச மதிப்பு கேட்கிறாங்க. திருக்குறள் நூலின் ஒரு பிரதியின் விலை 188 எனில் 31 திருக்குறளின் நூல் பிரதிகளின் உத்தேச தொகை எவ்வளவு அப்படின்றாங்க. இப்ப இந்த 188 இருக்கு இல்லைங்களா, அதை நியரஸ்டா எழுதணும்னா எப்படி எழுதலாம், 200 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த 1க்கு பக்கத்துல பாருங்க 100வது இடத்துக்கு பக்கத்துல 100க்கு வந்து நம்ம இதை சமப்படுத்திக்கலாம்.
அப்போ 1 பக்கத்துல 8ன்னு இருக்கு. அப்போ 1 கூட்டிக்கலாம். அப்ப 200. 31 அது நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 தான். 35, 36, 37 இருந்ததுன்னா 40ன்னு எடுத்துக்கலாம். 31ன்னு இருக்கிறதுனால 30 தான். அதே மாதிரி 188க்கு பதிலாக 135, 125 100ன்னு எடுத்துக்கணும். அதனால 30. அப்போ இந்த 200ஐயும் 30ஐயும் பெருக்கிறோம். ஸோ பெருக்கணும்னா 2 6 மொத்தம் 3 0 இருக்கு, 3 0. அப்போ 6000. இதான் இதோடைய உத்தேச மதிப்பு. அதே மாதிரி வகுத்தலுக்கு உத்தேச மதிப்பு கேட்குறாங்க. 5500. அப்ப 5 பக்கத்துல 5 வந்திருக்கு. அப்பனா நம்ம அதை என்ன எழுதிக்கலாம்னா, நம்ம இதை வந்து 100க்கும் நியரஸ்ட் பண்ணி போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1000க்கும் நம்ம வந்து இதை உத்தேச மதிப்பை மாத்திக்கலாம். நமக்கு ஆன்சர் எதை கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம 100க்கு உத்தேசப்படுத்தணும்னா 5 பக்கத்துல என்ன இருக்கு, 9 இருக்கு. 9ன்னும் போது 5ஐ விட அதிகம். அப்ப இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், 1 கூட்டிப்போம். அப்ப 56. 2 இலக்கத்தை ஒமிட் பண்றதுனால 56 பக்கத்துல 2 0 போட்டுப்போம். நெக்ஸ்ட் 689 நியரஸ்ட் வேல்யூ நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் 700. அதாவது 6 பக்கத்துல 8 இருக்கு, 5ஐ விட அதிகம். அப்போ 1 கூட்டுவோம் 7. 2 இலக்கத்தை ஒமிட் பண்ணுவோம், அதனால 2 0 போடுறோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இதை டிவைட் பண்ண போறோம். ஸோ இங்க 2 0, இங்க 2 0 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 56 இருக்கு. ஸோ 8 56. அதனால 8 தடவை வரும். இதுதான் இதோடைய உத்தேச மதிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இவற்றை முயல்களையும் நமக்கு கேட்டிருக்காங்க. கூட்டல் மற்றும் வித்தியாசம் ஆகியவற்றும் என்ன கேட்டிருக்காங்க, உத்தேச மதிப்பை காண்க அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டத்தையும் கூட்டி பார்த்துட்டு அதை வந்து நியரஸ்ட் 1000க்கு மாத்திக்கணும். அதே மாதிரி ரெண்டத்தையும் கழிச்சுட்டு நியரஸ்ட் 1000க்கு மாத்திக்கணும். அதுக்கடுத்து 39 × 53 உத்தேச மதிப்பு அப்படின்னா 39னா 39உடைய நியரஸ்ட் வேல்யூ என்ன, 40. 53ஓட நியரஸ்ட் வேல்யூ என்ன, 50. ஸோ இது ரெண்டத்தையும் பெருக்கினா என்ன வரும், 2000. அடுத்து இதோடைய உத்தேச மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 6845. 6845 என்னன்னு நம்ம எழுதிக்கலாம்னா 7000 எழுதிக்கலாம். சரிங்களா? 395 அது என்னன்னு எழுதிக்கலாம்னா 4000 எழுதிக்கலாம். ஸோ இதோடைய உத்தேச மதிப்பு அவ்வளவுதான். இதை டிவைட் பண்ணி நம்ம எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி பூஜ்ஜியத்தெல்லாம் வரும்போது நம்ம இப்படி இந்த எல் ஷேப் போடுறதை விட எது பெஸ்டா இருக்கும்னா இப்படி எழுதுறது பெஸ்டா இருக்கும். 7000 / 400. இந்த 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் அடிபட்டுரும். அப்ப 70/4. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா 4 டிவைட் பண்ணுங்க. 1 4 1 4 மீதி 3 இருக்கும், 30. 30ல 7 28. மீதி எத்தனை இருக்கும், இதோட நம்ம புள்ளி வச்சு போட தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து தோராய மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ 17ஓட நிறுத்திக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பயிற்சிக்கு போயிடலாம். இப்போ நம்ம பயிற்சியில பாத்தீங்கன்னா 843 அருகில் உள்ள 100ன் மதிப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு அருகில் இருக்க 100ன் மதிப்பு எது அப்படின்னா நம்ம இந்த 100வது இடத்த அடிக்கோடிடுறோம். 8. 8 பக்கத்துல என்ன இருக்கு, 4 தான் இருக்கு. அப்ப 5ஐ விட குறைவா இருக்கு, எதையும் கூட்டக்கூடாது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 800. 8 கூட எதையும் கூட்டக்கூடாது, 8ஏ போட்டுக்கிறோம். அது பக்கத்துல 2 நம்பரை நம்ம ஒமிட் பண்றதுனால 2 0 போட்டுக்கிறோம். இதுல என்ன கேக்குறாங்க, அருகில் உள்ள 1000ன் மதிப்பு என்னன்றாங்க. இப்ப இங்க 7 தான் 100. அதுக்கு முன்னாடி 1000வது இடமே கொடுக்கல. அப்ப அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்னா 0 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 0 பக்கத்துல என்ன இருக்கு, 7 இருக்கு. 7ன்றது 5ஐ விட அதிகம். அப்ப இது கூட 1 கூட்டுவோம். அப்ப 0 கூட 1 கூட்டுவீங்க. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, 1000. அவ்வளவுதான். இதுக்கு அருகில் உள்ள 10,000த்தோட இட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. 10,000தோடைய மதிப்பு 1 10 100 1000 10,000. 10,000ன்ற இடத்துல 8 இருக்கு. 8 பக்கத்துல என்ன நம்பர் இருக்குன்னா 5 இருக்கு. ஸோ 5ஐ விட அதிகமானதான் 1 கூட்டணும். 5 இருந்தாலும் 1 கூட்டணும். அப்ப 8 கூட 1 கூட்டினீங்கன்னா 9. 8 பக்கத்துல எத்தனை நம்பர்ஸ் ஒமிட் பண்றீங்க, 4 நம்பர்ஸ். அப்ப இங்க எத்தனை 0 போடணும், 4 0 போடணும். சரிங்களா? அடுத்து சரியா தவறா. இப்ப நமக்கு 8567 ஆனது 8600 என அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. 10க்கு முழுமைப்படுத்திருக்காங்க. சரியா தவறான்னு கேக்குறாங்க. 10வது இடத்தை அடிக்கோடிடுங்க. 1 10. 10வது இடம் எது, 6 தான். இதுல 6 பக்கத்துல என்ன இருக்கு, 7. அப்ப அந்த 6 கூட என்ன செய்வோம், 1 கூட்டுவோம். கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், 8570 வரும். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 8600 100க்கு முழுமைப்படுத்திருக்காங்க. பட் ஆனா கொஸ்டின் என்ன, 10க்கு முழுமைப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது தவறு. புரியுதுங்களா?
இதை மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க உடனே எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தீங்கன்னா அந்த நம்பரும் இவங்க கொடுத்துருக்க நம்பரும் ஈக்குவலா இருந்ததுன்னா சரி, வேற வேற இருந்தா அது வந்து தவறு. அவ்வளவுதான். அடுத்து 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. 100வது இடம் என்னதுங்க? 1. ஓகேங்களா? 1 பக்கத்துல என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப எதையும் நம்ம கூட்ட மாட்டோம். அப்போ 1 தான் இருக்கும். 1 பக்கத்துல எத்தனை இலக்கம்? 3, 9 2 இலக்கம் இருக்கு. அது 2ஐயும் நீக்கிறோம். அப்ப 2 0. அப்ப ஆன்சர் என்னதான்? 100 தான். இங்கேயும் 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஒன் சரி. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தணும். அப்ப லட்சம்ன்ற இடத்துல போய் கோடு போடணும். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். லட்சம் இடத்துல 0 இருக்கு. அது பக்கத்துல பாருங்க 5 இருக்கிறதுனால அந்த 0 கூட ஒன்னா கூட்டணும். அப்போ 1, 7, 0ன்றது என்ன மாறிடும்? 1 மாறிடும். அப்புறம் அந்த 0க்கு பக்கத்துல இருக்க இலக்கங்களை ஒமிட் பண்ணணும். அப்ப எத்தனை இலக்கம் இருக்கு? 5 இலக்கம் இருக்கு. அப்ப இங்க எத்தனை 0 போடணும்? 5 0. இப்ப இதுவும் சரியா பாருங்க. இல்ல. ஓகேங்களா? அதனால இது வந்து தவறு. ஆக்சுவலா 1,70,51,972. இது அருகில் உள்ள லட்சத்திற்குன்றாங்க. ஸோ லட்சன்ற இடத்துல 0 இருக்கு. 0 பக்கத்துல 5ன்னு வரதுனால ஒன்ன கூட்டிக்கிறோம். ஸோ 1,71,00,000 அப்படின்னு வருது. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,70,00,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த 3வது ஆப்ஷன் தவறு. 4. பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. அவங்க கொடுத்திருக்கிற இடமதிப்புக்கு முழுமைப்படுத்தணும். இது நாமளே போட்டுக்கலாம். அவங்க எந்த பிளேஸ் சொல்றாங்களோ அங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 100னா 100 அண்டர்லைன் பண்ணுங்க. அது பக்கத்துல என்ன இருக்கு? 6. அப்ப ஒன்ன கூட்டிக்கணும். என்ன அண்டர்லைன் பண்ண நம்பர் கூட கூட்டிக்கணும். அண்டர்லைன் பண்ண நம்பர் 0. ஒன்ன கூட்டினோம்னா 40 கூட ஒன்ன கூட்டினா 41. பக்கத்துல இருக்க நம்பரை ஒமிட் பண்ணிடணும். அப்ப எத்தனை இலக்கத்தை ஒமிட் பண்றோம்? 2 இலக்கம். 2 0. அவ்வளவுதான். 1000னா 1000த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. 4. 4 பக்கத்துல என்ன இருக்கு? 5. ஒன்ன கூட்டுக்கணும். 44 + 1 45. பக்கத்துல 3 இலக்கத்தை ஒமிட் பண்றோம். அப்போ 3 0. சரிங்களா? அதே மாதிரிதான் மீதியெல்லாம் நீங்க போட்டுடலாம். நெக்ஸ்ட் 4வது கணக்கு பாருங்க. 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. கூட்டலை 10,000க்கு முழுமை காட்டி உத்தேச மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் கூட்டணும். வர ஆன்சர் 10,000. 10,000 இடத்துல போயிட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க இலக்கத்தை பார்க்க போறோம். 5 5 விட அதிகமா இருந்தா கூட்டணும். 5 விட குறைவா இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கணும். எத்தனை இலக்கத்தை அடிக்கூடிட்ட இலக்கத்துக்கு பக்கத்துல நம்ம அப்படியே நீக்கிறோமோ அத்தனை 0 போட்டுக்கணும் மறக்காம. அதுக்கடுத்து ஒரு நகரத்து இப்போ 5 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணையும் அருகில் 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை கூட்டிக்கணும். இதையும் கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் வர ஆன்சர் என்ன பண்ணிக்க வேண்டியதான்? 100க்கு முழுமைப்படுத்திக்கலாம். நமக்கு வந்து ஆன்சர்ல வந்து ரெண்டுத்தையும் கூட்டிட்டு முழுமைப்படுத்திருந்தாங்கன்னா கூட்டிட்டு முழுமைப்படுத்தி நம்ம எழுதணும். ஒருவேளை எக்ஸாம்ல கூட்டாமே அவங்க பிளஸ்லயே அப்படியே முழுமைப்படுத்தி கொடுத்தாங்கன்னா நம்ம பிளஸ்லயே எழுதணும். வேற ஒண்ணும் இல்ல. 100னா 100வது இடத்துல இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 8 பக்கத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. அந்த 0 பக்கத்துல 7 இருக்கு. அப்போ 0 கூட ஒண்ணு கூட்டுவோம். 8074ன்றது என்னவா மாறிடும்? 8100 பிளஸ். இதுல 100வது இடத்துல என்ன இருக்கு? 1 பக்கத்துல 7 இருக்கு. 5 விட அதிகம். ஒண்ணு கூட்டுவோம். 41 என்னவா மாறிடும்? 42. 2 இலக்கம் வந்து 1 பக்கத்துல நீக்கிறோம். அப்ப 2 0 மறக்காம சேர்த்துக்கணும். ஆன்சர்ல இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ஒருவேளை ரெண்டையும் கூட்டிட்டு அதை 100க்கு முழுமைப்படுத்திருந்தாங்க அப்படின்னா நாமளும் கூட்டிட்டு 100க்கு முழுமைப்படுத்தணும். ஸோ அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்க. 6. நமக்கு என்ன வந்து டெட்டை பொறுத்த வரைக்கும் புக்ல என்ன கேள்வி இருக்கோ அந்த கேள்விதான் அப்படியே வரும். எதுவுமே மாறாது. அதனாலதான் நம்ம புத்தகத்தை வந்து லைன் பை லைன் பார்க்கணும். நீங்க அப்படியே புக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ ஓட விட்டிட்டு வீடியோ கூட நீங்க பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. புக்கை பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை காதல வாங்கிட்டு நீங்க புக்ல லைன் பை லைன் கை வச்சுட்டு வந்துட்டாலும் சரி, இல்ல ஒரு நோட்ல லைனா எழுதிக்கிட்டே வந்துட்டுனாலும் உங்களுக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. 2011ஆம் ஆண்டுல மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இருந்தது அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை 1000களில் முழுமையாக்குக. அப்ப அதிகரித்து இருக்குது. இப்ப இந்த வருஷம் வந்து 1 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்த வருஷம் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 1 லட்சம் அதிகரிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த 2 லட்சத்துல 1 லட்சத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கழிச்சிருக்கோம். அதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 46,81,187 இருந்து 43,43,645 கழிக்கணும். முதல்ல கழிச்சு வர ஆன்சருக்கு 1000க்கு முழுமையாக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து புறவய வினாக்கள். ஓர் எண்ணை 1000களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில்
அந்த எண் எதுன்னு கேக்குறாங்க. இதுல வந்து 1000க்கு முழுமையாக்கியிருக்காங்களாம், 11,000 கிடைக்குதாம். அப்ப அது அந்த எண் எதுன்னு கேக்குறாங்க. 1000க்கு முழுமையாக்கிருக்காங்க. 1000வது இடத்த ஃபர்ஸ்ட் கோடு போடுங்க. இதுல 0 0 பக்கத்துல என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப 3னா உன்னை கூட்ட மாட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னவே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 தான் வரும். ஆனா அவங்க 11,000 கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அடுத்து பாருங்க, 1000வது இடத்த முதல்ல கோடு போடுறோம். கோடு போட்டீங்கன்னா அங்க 0 0 பக்கத்துல 8 இருக்கு. அப்போ உன்னை கூட்டுப்போம். 10 கூட உன்னை கூட்டினீங்கன்னா 11. 0 பக்கத்துல 3 எண்களை நம்ம ஒமிட் பண்றோம். அப்ப 3 0. அப்ப 11,000. இங்கேயும் 11,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? நம்ம வேணாலும் இதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஒரு 1000க்கு முழுமைப்படுத்தினா 1000 இடத்துல 1 இருக்கு. 1 பக்கத்துல 7 இருக்கு. 7ன்றதுனால ஒன்ன கூட்டிப்போம். 11 கூட ஒன்ன கூட்டினா 12. 3 இலக்கத்தை ஒமிட் பண்றதுனால 3 0. அப்ப இதுக்கு 12,000 வரும். அப்ப இதுவும் கிடையாது. இங்க பாருங்க, 0 பக்கத்துல 0 தான். அப்ப எதையும் கூட்ட மாட்டோம். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா வெறும் 10,000 தான். அப்ப இதுவும் என்ன கிடையாதுன்னா ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அடுத்து, அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு. 100னா 100வது இடத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. 1, 10, 100. 100வது இடத்துல என்ன இருக்குங்க? 8 இருக்கு. 8 பக்கத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 இருந்தா என்ன பண்ண மாட்டோம்? கூட்ட மாட்டோம். அப்ப 8 8ஆவே தான் இருக்கும். அப்ப 8 8ஆவே இருந்தா என்ன வரும்? 7 6 8 இருக்கும். பக்கத்துல எத்தனை இலக்கத்தை விடுறோம் நம்ம? 2 இலக்கம். அப்ப 2 0. இந்த ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ அதனால அதுதான் ஆன்சர். சரிங்களா? இங்க சொன்னதும் இப்படியே டக்குன்னு எழுதி பார்த்துக்கணும். எழுதி பார்த்துட்டா ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்த அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு. லட்சம் எங்க இருக்கு பாருங்க? 1 10 100 1000 10,000 லட்சம். இந்த 9 பக்கத்துல ஒரு 7 இருக்கு இல்லைங்களா? அதான் லட்சத்தோட இடம். ஸோ அது பக்கத்துல இருக்க நம்பர் பாருங்க. 7 ஃபர்ஸ்ட் அவங்க எந்த இடம் சொல்றாங்களோ அந்த இடத்த அடிக்கோடிடணும். அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்க நம்பரை மட்டும் பார்க்கணும். 5 விட 5 விட அதிகமா வரத அந்த அடிக்கோடிட்ட எண்ணு கூட ஒண்ணு கூட்டணும். 5 விட குறைவா இருந்ததுன்னா கூட்டக்கூடாது. அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடிக்கோடிட்ட எண்ணை ஃபுல்லா பக்கத்துல இருக்க எண்களை ஒமிட் பண்ணிடணும். எத்தனை எண்களை ஒமிட் பண்றோமோ அத்தனை 0 போடணும். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப 7 அடிக்கோடிட்டு பண்ணிருக்கோம். அடிக்கோடிட்டு பக்கத்துல இருக்க எண் 8. அது 5 விட அதிகம். அப்போ ஒன்ன கூட்டுவோம். 7 கூட ஒன்ன கூட்டினா 8. அதாவது 97 கூட ஒன்ன கூட்டினா என்ன வந்துடும்? 98. 98 போட்டுக்கணும். இந்த 7 பக்கத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 5 இலக்கம் இருக்கு. 8 5 7 6 4 5 இலக்கம் இருக்கு. அப்ப 5 0 வரணும். 98 பக்கத்துல 5 0 எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஒரு சில இடத்துல 4 0 கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு 98 போட்டு நம்ம 4 0 செலக்ட் பண்ணிடுவோம். அதனாலதான் எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை 0 அவங்க இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? இவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 எண் கொடுத்துருக்காங்க. அதோடைய கழித்தலை வந்து அருகில் உள்ள 1000க்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்பு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும். இந்த எண்ணையும் இந்த எண்ணையும் கழிக்கணும். கழிச்ச பிறகு வர ஆன்சர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஆன்சருக்கு உத்தேச மதிப்பு வந்து எதுக்கு முழுமையாக்க சொல்லிருக்குன்னா 1000. 1000வது இடத்துல கோடு போட்டுட்டு முழுமையாக்கிக்கலாம். ஸோ அப்ப என்ன கிடைக்கும்? கழிச்சு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க இங்க? 1,67,826. எதை கழிக்க சொல்றாங்க? 2,765. முதல்ல கழிக்கிறோம். லாஸ்ட்ல இருந்தா கழிச்சுட்டு வருவோம். 1 இங்க எதுவும் கடை வாங்கினீங்கன்னா 6 0. இங்க என்ன ஒரு 7ல 2 போச்சுன்னா 5 6 1. இதுல எதை உத்தேசப்படுத்த சொல்றாங்க? 1000. 1 10 100 1000. இதான் 1000. இது பக்கத்துல என்ன இருக்கு? 0 தான் இருக்கு. இதுல ஒமிட் பண்ண போறோம். இது பக்கத்துல 0 தான் இருக்கு. 0 இருக்கிறதுனால இது கூட என்ன பண்ணக்கூடாது? கூட்டக்கூடாது. அப்ப என்ன இருக்கும்? 1 6 5 அப்படியே இருக்கும். பக்கத்துல வந்து 3 இலக்கத்தை நீக்கிறோம். அப்போ 1 6 5 பக்கத்துல 3 0 வரணும். அப்ப எங்க இருக்கு? இது இருக்கு. இதுல பார்த்தோமே 1 6 5 இதுல மட்டும் தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு எக்ஸாம்ல 1 6 5 போட்டு 3 0 4 0 5 0 எல்லாம் கூட கொடுக்கலாம். அப்ப நம்ம அந்த 0 பார்க்கணும். ஸோ இவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ.